ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு கதை கேட்க ரெடியா? இன்னைக்கு கதை குரங்கும் பறவையும். ஒரு காலத்துல ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சாம். சரியான மழை காலம். அன்னைக்கு மழை ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சதாம். அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் தங்கள் கூடுகள்ல தங்க குடும்பத்தோட பாதுகாப்பா இருந்தாங்களாம். அப்ப அங்க சில குரங்குகள் மழையில நனைஞ்சிட்டே வந்தாங்க. அவங்க ஒரே கூட்டமா உட்கார்ந்து நல்லா சிரிச்சு பேசி ஜாலியா இருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சாங்களாம். இத பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பறவை ரொம்ப கவலையா சொன்னதா, இந்த குளிர்ல இருந்து நீங்க தப்பிக்க சீக்கிரம் ஒரு நல்ல இடம் தேடி போங்க. உங்க நேரத்தை வீணடிக்காம உடனே போங்கன்னு சொன்னதாம். அதற்கு சில பறவைகள், அவங்க விஷயத்துல நீ ஏன் தலையிடுற, விடுன்னு வார்னிங் கொடுத்துச்சான். ஆனா அது அந்த பறவை கேட்கவே இல்லையா. மீண்டும் குரங்கு கிட்ட போய், தயவு செய்து நான் சொல்றத கேளுங்களேன்னு சொல்லுச்சான். இத கேட்ட குரங்குக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சாம். நீ போய் உன் வேலைய பாரேன் அப்படின்னு சொன்னதாம். ஆனா அந்த பறவை மீண்டும் குரங்கு கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுச்சாம். டக்குன்னு ஒரு குரங்குக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சாம். உடனே வேகமா மரம் ஏறி அந்த பறவையோட கூட பிச்சு போட்டுருச்சாம். பாவம் அந்த பறவை கூடுல இருந்த முட்டையெல்லாம் உடைஞ்சிருச்சாம். அதோட குட்டிகள் எல்லாம் மழையில நனைஞ்சு தவிச்சாங்களாம். மற்ற பறவைகள் எல்லாம் பத்திரமா உங்க குடும்பத்தோட இருந்தாங்களாம். என்ன குட்டீஸ், இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? மற்றவங்க வாழ்க்கையில நம்ம தேவையில்லாம தலையிடக்கூடாது. கஷ்டம் நமக்கு தான் வரும். எல்லாரும் நம்ம சொல்றத கேட்பாங்கன்னு நினைக்க முடியாதுல்ல. ஓகே குட்டீஸ், நாளைக்கு இன்னொரு அழகான கதையோட மீட் பண்ணலாம். See you.